10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும். எடுத்துக்காட்டு 2.44 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கல் பலன் 343 மற்றும் அவற்றின் கூடுதல் 91/3 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க. அதாவது ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளோட பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அந்த 3 உறுப்புகளோட கூடுதலும் கொடுத்துட்டாங்க. அந்த 3 உறுப்புகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிப்போமா? தீர்வு: பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் a/r, a, ar என்க. நம்மளா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு உறுப்பை a/rனும், அடுத்த உறுப்பை ஏனும், அடுத்த உறுப்பை arனும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரியா? பெருக்கல் பலன் என்ன கொடுத்துருக்காங்க? 343. அப்போ இந்த 3 உறுப்புகளோட பெருக்கல் பலன் தான் 343. பெருக்கோமா? a/r இன்ட்டு a இன்ட்டு ar = 343. இப்போது இந்த ஆறும் இந்த ஆறும் அடியாயிரும். அப்போ a இன்ட்டு a அப்படின்னா a⁻3 = 343. இதை டானா வகுத்தலில் போட்டோம்னா 343 4 28 மிச்சம் 6 63 வரும். 9 7 63. சரியா? பழையபடி 7ஆல் 7 7 49. பழையபடி 7ஆல் 1 7 7. அப்போ 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7ன்னு வருது. அப்போ 7 கியூப். a³ = 7 கியூப். அப்போ a வேணும்னா கியூபையும் கியூபையும் அடிச்சிட்டோன்னா a கிடைச்சிரும். சரியா? a = 7. அதுக்கு அடுத்தது கூடுதல் கொடுத்துருக்காங்க. கூடுதல் = 91/3. அப்போ அந்த 3 உறுப்புகளையும் கூட்டினோம்னா 91/3 கிடைக்கும். a/r + a + ar = 91/3. அப்போ இது 3லையும் பொதுவாக என்னப்பா இருக்குது? a இருக்குது. அதை வெளியே எடுத்துடலாமா? a இன்ட்டு இங்கே 1/r இருக்கும். சரியா? ப்ளஸ் 1/1 ப்ளஸ் r/1. சரியா? இப்போது அடிமானத்தில் r இருக்குது. அப்போ r வர்ற மாதிரி இங்கே பெருக்கல் போடணும். சரியா? a இன்ட்டு 1/r ப்ளஸ் 1/1 r/rஆல் பெருக்கணும். சரியா? இன்ட்டு r/r ப்ளஸ் r/1ஐயும் r/rஆல் பெருக்கணும். r/1 இன்ட்டு r/r = 91/3. இப்போ என்னப்பா கிடைக்கும்? a இன்ட்டு 1/r ப்ளஸ் 1 இன்ட்டு 6 6, கீழேயும் 1 இன்ட்டு 6 6, r/r ப்ளஸ் r இன்ட்டு r r² பை 1 இன்ட்டு 6 r, r²/r = 91/3. இப்போ ஏயோட மதிப்பை போட்டுக்கணும். 7 போட்டுட்டோமா? அடுத்து இங்கே பகுதியில் எல்லாம் ஆறுன்னு இருக்குது. அப்போ ஒரே ஆர் போட்டு மேலே இருக்கிறதெல்லாம் கூட்டிடலாம். 1 + r + r²/r = 91/3. இப்போது வகுத்தலில் இருக்க 3 இந்த சைடு போச்சுன்னா பெருக்கல் 3ன்னு மாறும். இங்கே பெருக்கல்ல இருக்க 7 ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா வகுத்தல் 7ன்னு மாறும். அப்படி தானப்பா? 3 இன்ட்டு 1 + r + r²/r = 91/7. அடிச்சு கொடுங்க பார்ப்போம். 1 7 1 7 மிச்சம் 2 3 21. இப்போ வகுத்தலில் இருக்கிற 6 ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா பெருக்கல்ல போகும். இப்போ என்னப்பா கிடைக்கும்? 3 இன்ட்டு 1 + r + r² = 13r இருக்கும். சரியா? இப்போ இந்த 3ஆல் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க உறுப்புகளை பெருக்கணும். சரியாப்பா? பெருக்குவோமா? 1 இன்ட்டு 3 3 ப்ளஸ் 3 இன்ட்டு r 3r ப்ளஸ் 3 இன்ட்டு r² 3r² = 13r. இந்த 13r ஆப்போசிட் சைடு போச்சுன்னா -13rன்னு மாறும். சரியா? 3 + 3r + 3r² -13r = 0. இப்போது 3r² ஃபஸ்ட்டு எழுதிடணும். அடுத்து ஆறில் இருக்க உறுப்புகளை பார்க்கணும். அது -13rம் ப்ளஸ் 3r இருக்குது. கழிச்சோம்னா -10r கிடைக்கும். எழுதிக்கணும். சரியா? -10r ப்ளஸ் 3 = 0. இதை காரணிப்படுத்தணும். இந்த r² கெழுவையும் இந்த 3ஐயும் பெருக்கி மேலே போடணும். 3 இன்ட்டு 3 = 9. இந்த ஆரோட கெழு இருக்குல்ல -10, அதை கீழே போடணும். சரியாப்பா? -10. இப்போது
ரெண்டு உறுப்புகளை பெருக்குனா 9 கிடைக்கணும். அதையே கூட்டினாலோ கழிச்சாலோ -10 கிடைக்கணும். அப்போ ஓர் 9 9 கிடைக்குமா? அப்போ கீழே -10 இருக்கு. அப்போ ரெண்டுக்குமே மைனஸ் போட்டோன்னா -10 கிடைச்சிருமா? -9 -1 அப்படின்னு போட்டோன்னா -10 கிடைச்சிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஓர் 9 9ன்னு கிடச்சிரும். சரியா? இப்போது 3r² பை 3r பை 3rன்னு போட்டுக்கணும். சரியா? -1/3r -9/3rன்னு இருக்கும். இப்போ அடிச்சு கொடுக்கலாமா? ஓர் 3 3 3 9. அப்போ -3/rன்னு இருக்கும். சரியாப்பா? இதை எப்படி எழுதலான்னா 3r - 1 இன்ட்டு r - 3 = 0. 3r - 1 = 0வை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். -1 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா +1 மாறிடும். 3r = +1. சரியா? 3 இன்ட்டு ஆர்னு இருக்குது. ஆர் மட்டும் வேணும்னா பெருக்கல்ல இருக்க 3 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடும். r = 1/3. சரியா? ஆரோட ஒரு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ r = -3 = 0வை சால்வ் பண்ணணும். இப்போது இந்த -3 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா +3ன்னு மாறிடும். இப்போ r = +3. ஆருக்கு 2 மதிப்பு இருக்குது. 1/3னும் 3னும் 2 மதிப்பு இருக்குது. சரியா? a = 7 r = 1/3 எனில் தேவையான அடுத்தடுத்த 3 உறுப்புகள் a/r, a, ar. அப்போ a/r என்னப்பா வரும்? 7/1/3, ஏயோட மதிப்பு 7, arனா 7 × 1/3. இப்போது பகுதியில் இருக்க பின்னம் தலைகீழாக மாறி பெருக்கல்ல மாறும். சரியா? 7 × 3/1, 7, 7/3, 7/3. சரியா? 7 3 21, 7, 7/3. இதுதான் தேவையான அடுத்தடுத்த 3 உறுப்புகள். சரியா? 21, 7, 7/3. ஆருக்கு 3ன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அதனால் அடுத்தடுத்த தேவையான 3 உறுப்புகளை வேறு மாதிரியும் அமைக்கலாம். சரியா? a = 7 r = 3 எனில் தேவையான அடுத்தடுத்த 3 உறுப்புகள் a/r, a, ar 7/3, 7, 7 × 3. அப்படின்னா என்னப்பா கிடைக்கும்? 7/3, 7, 7 3 21. தேவையான அந்த 3 உறுப்புகள் 7/3, 7, 21. 2 தடவை தேவையான 3 உறுப்புகள் இருக்குது. 21, 7, 7/3னும் 7/3, 7, 21னும் 2 3 உறுப்புகள் கிடைக்குது. சரியாப்பா? கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ.